நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் T20 ட்ரை சீரியஸ், அதாவது சிம்பாப்வே வெர்சஸ் நியூசிலாந்து ப்ளே பண்ணக்கூடிய டுடே 4:30 பிஎம்க்கு ஹராரேல ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓனாக டீம் கிரியேட் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டு மேட்சாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பாப்வே சின்ன டீமு, நியூசிலாந்து பெரிய டீம். இதில் 20 டீம்ஸ் வரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம 10 டீம்ஸ் வரை கொடுக்க போகிறோம். பிரேம் டீம்ஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் சுயரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சு சொல்லி நம்ம வின் பண்ணலாம். வின் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, ஒன் சைடு டீம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக நியூசிலாந்து டாமினேஷன் பண்ண போகிறாங்க. அந்த பேசிஸ்லேயே நீங்கள் டீம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு லக் இருந்தால் ஒரு பெரிய ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணால் என்ன செய்ய போகிறோம், செகண்ட் பேட் பண்ணால் என்ன செய்ய போகிறோம், பிச் ரிப்போர்ட்டு, எந்தெந்த பிளேயர்ஸ் நியூ பிளேயர்ஸ் வர சான்ஸ் இருக்கா, மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை. ஸோ சப்போஸ் இருந்தால் நம்ம ஆன் டைமில் அதை கன்சிடர் பண்ணி நம்ம டீம்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ ஆல்ரெடி ப்ளே பண்ண பிளேயிங் 11 வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச் டுடே 4:30 PM மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 மேட்சஸ் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. T20 மேட்சஸ். இதில் ஃபஸ்ட் பேட்டிங் தான் 29 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 23 டைம்ஸ் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 156 இருந்திருக்கு. ஒரு மீடியம் ஸ்கோர் தான் இந்த பிச்சில் வரும். ஆனால் இந்த பிச்சில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண நியூசிலாந்து மேட்ச், நியூசிலாந்து ஒரு 170+ ரன் அடித்தாங்க. ஆனால் இங்கே இந்தியா ஹையஸ்ட்டாக 234 ரன் அடித்தாங்க. ஸோ இந்தியா தான் இங்கே வந்து ஹையஸ்ட்டாக ரன் அடித்ததே. ஸோ அதுக்கடுத்து செகண்டாக நியூசிலாந்து 176 அடிச்சிருக்காங்க. மீதி எல்லா ஸ்கோருமே மேக்ஸிமம் ஒரு 160க்குள்ளே தான் இருந்திருக்கு. 156 தான் ஆவரேஜாக இருந்திருக்கு. அந்த மாதிரி 150, 144 அதெல்லாம் அடித்து அதில் ஸ்கோர் அந்த பர்டிகுலர் வென்யூவில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இங்கே வந்து சிம்பாப்வே லோயஸ்ட் ஸ்கோராக 99க்கு 9 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 180 கீழே 24 முறை வந்திருக்கு. 150 to 169க்குள்ள 12 முறையும், 170 9 முறையும், 190 தாண்டி 7 முறை வந்திருக்கு. ஸோ ஓகேவா. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணது இந்தியா அண்ட் நியூசிலாந்து மட்டும்தான். ஏன்னா நியூசிலாந்து இந்தியா மாதிரியே ஒரு 200 ரீச் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ ஓகே நண்பர்களே, பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் ஃபேஸர்ஸுக்கு சப்போர்ட்டிங் இருக்கும், ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. பேட்டிங் அதாவது நியூட்ரலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பேட்டிங் டீசெண்டாக பண்ண முடியும். ஆனால் பேட்டர்ஸில் வந்து எனி 1 பேட்டர்ஸ் ஆர் எனி 2 பேட்டர்ஸ் தான் டாமினேஷன் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக நிறைய பேட்டர்ஸ் அதிகமாக அடிப்பதற்கு சான்சஸ் குறைவு. அதை மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம டீம் எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது, நியூசிலாந்தோடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது, இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது டீம் சைபர்ட் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ டிவான் கான்வே ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஆனால் அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை. ஒரு பெஸ்ட்டு 50 அடித்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஃபார்மில் தான் இருக்கார் டிவான் கான்வே பொறுத்தவரை. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3 பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபின்சன். சூப்பர்பான ஒரு T20 பேட்ஸ்மேனுங்க. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 75 ரன்ஸ் சூப்பர்பாக அடிச்சிருந்தார். அது மாதிரி ஜேக்கப்ஸ் மிடில் வராரு, டீசன்ட் பேட்ஸ்மேன் தான். ஆனால் அதுக்கடுத்து ராபின்சனுக்கு பின்னாடி மிட்சலில் தான் வரப்போகிறார். மிட்சல், ஸோ அதுக்கடுத்து நீஷம், அதுக்கடுத்து தான் ஜேக்கப்ஸ். இந்த மாதிரி பேட்டிங் ஆட் இருக்கும். ஸோ அப்போ சாண்ட்னர், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டஃபி, ஹென்ரி, இசோதி, ஒன் மோர் பிளேயர் ஹே இருக்கார். ஹே பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் சொல்கிறேன். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருப்பார். ஸோ அவர் வந்து எந்த பொசிஷனில் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்சலுக்கு அடுத்து ஜேக்கப்ஸுக்கு முன்னாடியே வந்துடுவார். ஸோ மிட்சலுக்கு அடுத்த பொசிஷனில் அவர் பேட்டிங் பண்ணுவார். நம்பர் 6ல் ப்ளே பண்ணுவார். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஹே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த காமிச்சிறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கார். ஹேயை பொறுத்தளவில் சூப்பர் ஒரு டீசன்ட் பேட்டிங். ஏன்னா நியூசிலாந்து T20யில் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதே சமயத்தில் இங்கே ஒன் மோர் பிளேயர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கொடுத்துருக்கேன். இவர் சூப்பர்பான ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதை பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமோட பிளேயிங் 11 இருக்கும். ஸோ இதில் பவுலிங் பண்ணுறது சுயராக வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் பண்ணுறாங்க. சாண்ட்னர், நீஷம், ஹென்ரி, ஜேக்கப், டஃபி அண்ட் இசோதி. டீசன்ட் 4 பவுலர்ஸோடு போகிறாங்க. 5 பவுலர்ஸோடு போகிறாங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மிட்சல் சில நேரங்களில் ஒரு பவுல் பண்ணுறாங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ அதனால் ஒன் மோர் பவுலர்ஸ் இருக்காங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பிலிப்ஸ் மாதிரி பிளேயரை உள்ளே எடுத்து வருவாங்களா, அல்லது ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயரை எடுத்து வருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியல. பார்ப்போம், ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வின்னிங் டீம் காம்பினேஷனோடு போவாங்க. ஏன்னா நியூசிலாந்தை பொறுத்தளவில் வின்னிங் காம்பினேஷனை எப்போவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதை பார்க்கலாம். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாப்வே சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மன்னாடே அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மியாங். ஸோ இந்த மாதிரி அவங்களோட இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பென்னட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் பேட்டிங் பண்ணுறாரு. சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். அதே சமயத்தில் சிக்கந்தர் ராசா பொறுத்தளவில் அவர் மட்டும்தான் அவங்க டீமில் பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருமே ஃபெயிலியராக தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி ரியான் பரலுக்கு உண்டு. ஸோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஷாரப் அலி சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஃபஸ்ட் பவுல் பண்ணும்போது முஷாரப் அலியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா லீஸ்ட் வீக்கில் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரவா இப்போ சூப்பர் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 3 விக்கெட் கால் எடுத்திருந்தார். பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பார்த்துங்க. நான் டைமில் நான் பேட்டிங் ஆர்டர் டெலகிராம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் அந்த பேட்டிங் ஆர்டர் சரியாக நான் பார்க்காம விட்டேன். ஸோ அது பாருங்கள். ஆனால் நம்ம சிம்பாப்வே சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் அண்டு நியூசிலாந்து மாதிரி ஒரு பெரிய டீம்ஸ்கிட்ட வந்து அந்தளவுக்கு பெருசாக பேட்டிங் பண்ண முடியாது. ஸோ அவங்க தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் உங்களை பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பென்னட்டு ஒரு டீசன் சில நேரங்களில் பவுலிங் கூட பண்ணுவார். ஸோ அது மாதிரி ராசா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரவா. ஆனால் முஷாரப் பண்ணி ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மடானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கார். ஒரு டீசென்ட் பேட்டிங் ஒரு டீசெண்டாக ஒரு 30-20 அந்த மாதிரி அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அது மாதிரி ரியான் பர்லோ ஃபெயிலியர் ஆகும்போது அந்த டீம்ஸுக்கு ஒரு நிறைய மேட்ச்சில் 50க்கு மேலே ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மாதாவரே இங்கே வந்து மசகட் ஷா ஒரு ஸ்பின்னரு, லெக் பிரேக் பவுலரு. ஸோ இங்கே வந்து மாதாவரே நிறைய மேட்சஸ் ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ணியிருக்காரு. ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரே அந்தளவுக்கு ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப பூராக இருக்குது. மேட் ஹென்ரி அண்டு டஃபீட்டை இவங்கெல்லாம் எந்த மாதிரி பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்காக இருக்குது ஹராரே. மேட் ஹென்ரியுடைய ஃபார்ம் கிரியேட்டாக இருக்குது. டஃபியோட ஃபார்மே கிரியேட்டாக இருக்கிறதுனால இனிஷியல் விக்கெட் லூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மதாவரை பொறுத்தளவில் சில நேரங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கும். அந்த மாதிரி டைமில் விக்கெட்ஸை விடுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ இவங்களாம் ஓரளவு டீசென்ட் பேட்ஸ்மேன். அந்தளவுக்கு பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஸோ அப்படிங்கிறதுனால இவங்களும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பென்னட்டு, ராசா, ரியான் பர்லே, முஷாரப் அலி, யாரவா இவங்களெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்கள பவுலர்ஸ் ஏதாவது ஒருத்தரை மிஸ் பண்ணுறீங்க, இல்லை ரியான் பர்லே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மடானே, மாதாவரே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி போகிறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ 11th பிளேயரில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இங்கே வந்து பவுலர்ஸில் நம்ம ஒரு பிளேயரை உங்களுக்கு சொல்லலை. ஸோ இங்கே வந்து வண்டுவை பொறுத்தவரை சூப்பராக லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு. ஸோ ஒரு நியூ பிளேயர்னால ஃபஸ்ட் பவுலர்னா நீங்கள் வந்து பவுலிங் கூட ஆப்ஷனில் நீங்கள் ராசா மட்டும் பேட்ஸ்மேனில் எடுத்துகிட்டு ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு பவுலர்ஸில் முஷாரப் அலிக்கு பதிலாக நீங்கள் வண்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாராவை பொறுத்தவரை சில நேரங்களில் யாராவை மிஸ் பண்ணி வேணால் முஷாரப் அலியை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறது ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸ் இருக்கும். 10th பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது யாராவை பொறுத்தளவில். ஆமாங்க, 10th வந்து யாராவா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா முஷாரப் அலி தான் பவுல் பண்ண போகிறாங்க 10th. அதே சமயத்தில் இங்கே வந்து 10th பவுல் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வியரா வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி அண்டு டஃபி தான் பவுல் பண்ண போகிறாங்க. அதில் மாற்றமே கிடையாது. சில நேரம் ரொம்ப ரேர் சாய்ஸாக நீசம் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் டஃபி அண்டு ஹென்ரி தான் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது 10th. ஸோ அதை மெயின் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நியூசிலாந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா டஃபி அண்டு ஹென்ரியை நீங்கள் வந்து தாராளமாக கண்ண மூடிட்டு கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எல்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்வியரா விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹென்ரியை என்னுடைய சாய்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹை லெவல் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இவங்களாம் ஹை லெவல் பிக்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபார்ம்லாம் பெட்டராக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஹை லெவல் பிக்கில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பரோடைய ரீசன்ட் ஃபார்ம் பெட்டராக இல்லை. ஸோ அதனால் ட்ரா பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேஸில் எனி ஒன் ட்ரா பண்ணி பார்க்கலாம். அதனால் 2 பேருமே நல்லா ஃபார்மில் இருக்காங்க. அதே மைண்டில் வச்சுக்கங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ரியான் பர்ல் வேணால் ட்ரா பண்ணலாம். நீங்கள் யாராவை ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து முஷாரப் அலியோ அல்லது வண்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ரி அண்ட் டஃபி ட்ரா பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். ஆவரேஜ் பிக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிவோன் கான்வே அண்ட் மிச்சல் எனி ஒன் பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு கிரியேட்டாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 2 பேருமே தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலாம். சப்போஸ் ஒரு ஆவரேஜான ஒரு 140க்குள்ளே ரன் அடிக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி டைமில் டிவான் கான்வே மிச்சலோ ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நீசம் விக்கெட்டிங்கில் வந்திருக்காரு. விக்கெட்டிங்கில் இல்லை, இருந்தாலும் பவுல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்வியரா நீங்கள் ட்ரை பண்ணி. ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு 5 ஓவர்ஸ் கிடச்சி சூப்பரான ஒரு பேட்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேட்டிங் எபிலிட்டி பற்றி தெரியும். இந்த மாதிரி இசோதீப் இதெல்லாம் நீங்கள் மாற்றி யோசிக்கிறீங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நீங்கள் வந்து இசோதிக்கு பதிலாக நீங்கள் வந்து சார்னர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது வந்து நீசம் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் 4 பவுலர்ஸ் வர நியூசிலாந்து சைடு ட்ரை பண்ணுங்கள். இல்லை இசோதி, சார்னர் அண்டு டஃபி அண்டு மேட் ஹென்ரி அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒன் சைடாக ட்ரை பண்ணலாம். சில நேரங்களில் 5 பவுலருமே பிக் பண்ணி ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து ட்ரை பண்ணணும்னா நீங்கள் வந்து 2 பேரில் எனி ஒன்று எடுங்க.
டிவான் கான்வே அல்லது மிட்சல். இங்கே வந்து நீசம் அல்லது இசோதி. ஆனால் கண்டிப்பாக இசோதியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விக்கெட் டேக்கிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் மேக்ஸிமம் வந்து பாருங்கள், எம்கேயை பொறுத்தளவில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அந்தளவுக்கு பேட்டிங் கிடைக்குமான்னு சொல்ல முடியல. ஃபஸ்ட் பேட்டிங் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இங்கே வந்து மாதாவரே ஒரு டீசன்ட் இப்போ ஒரு 20+ அந்த மாதிரி ரன் அடிப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வண்டுவை பொறுத்தளவில் 3 விக்கெட் அந்த மாதிரி எபிலிட்டி இருக்குது. நல்ல ரீசன்ட் ஃபார்ம் பெட்டராக இருக்குது. உஷார் பண்ணி ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மடாண்டே. ஸோ ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சில டீம்ஸ் வேணால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய ரெக்கமெண்ட் படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீம்ஸில் மடானே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மதாவரே, இங்கே வந்து முசாரபானி உண்டு. இவங்களுக்குள்ள லீஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணுறது தான் பெட்டரான இருக்கும். இங்கேருந்து 1 or 2 பிளேஸை பிக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இது இப்போ வந்து கேப்டன் விசியில் பொறுத்தளவில் ஹை லெவலில் இப்போ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறா சுயராக நீங்கள் டீம் செய்பட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் செகண்ட் பேட் பண்ணால் கூட சில நேரங்களில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராசா நல்ல ஒரு டீசன்ட் சாய்ஸ். அந்தளவுக்கு ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட் ஆகலை பேட்டிங் அண்ட் பவுலிங்கில். ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இருப்பினும் அவரை தான் வந்து ஹை லெவலில் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விசியை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்எல்ல. இப்போ ராபின்சன் லாஸ்ட் மேட்ச் ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவருடைய ஃபார்மே ரீசெண்டாக பெட்டராக இருக்குது. ஸோ இருந்தாலும் டீம் செய்பட் ராபின்சனோட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசி அல்லது கேப்டன் எலிஜிபிள் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் இருக்கார். கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால் இப்போ டஃபி அண்டு மேட் ஹென்ரி நல்ல ஒரு சாய்ஸ் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால். ஏன்னா டெத்லையும் பவுல் பண்ண போகிறாங்க. இன்ஷியலாக விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு யசோதி ஒரு டீசன்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு யசோதி இப்போதெல்லாம் சாண்ட்னர் ட்ரை பண்ணி பார்க்க நல்லா சாய்ஸாக இருக்கும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. யாராவது தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். ஒரு சில மேட்சஸில் விக்கெட் எடுக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு பெஸ்ட்டான டீம்ஸ்க்கு ஏறா. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் முசாரபானியை ஒன்டோ விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இது ஒரு மாடல் டீமு. நான் இதில் வந்து கேப்டனாக வந்து ஹென்ரியை விசியை வந்து டீம் செய்பட்டையும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் மிட்சலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டிவான் கான்வே ட்ரை பண்ணலை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீசம் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து டிவான் கான்வே அல்லது அந்த இடத்துல மிட்சலோ நீங்கள் பிக் பண்ணிக்கங்க. ஸோ அதர்வைஸ் இங்கே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு எஸ்எல் டீமாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணால் நீங்கள் டீம் செய்பட்டை கூட கேப்டனாக போட்டு விசி வந்து மேட் ஹென்ரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதிலேருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசோதியை வேணால் ரிமூவ் பண்ணி நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாண்டாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தது. இந்த மேட்ச்சு கூடுதலாக விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரியான் பர்லே நான் பிக் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. ஸோ ஒரு டீசன்ட் பிக்காக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் நல்லா ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸாக நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு எஸ்எல் டீமாக தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேப்டன் விசி மட்டும் மாற்றி நீங்கள் தாராளமாக வந்து ஹென்ரி விக்கெட் டேக்கிங்கில் சுயராக இருப்பார். ஸோ டீம் சேவர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டைமில் பிச்சு இப்போ டாஸ் யார் ஜெயிக்கிறா யார் பேட்டிங் பண்ணுறான்னு மட்டும் பார்த்துங்க. ஸோ இது ஒரு மாடல் டீமாக யூஸ் பண்ணிங்க. நம்ம 10 GL டீம்ஸ் கொடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம பிரேம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.